எல்லாத்துக்கும் வணக்கங்க. வழக்கம் போல் நைட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டேங்க. இது யாரோட கைன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோடது தான். தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன். ஆம்லேட் வந்து எனக்கு எப்பவுமே போட தெரியாதா, அதனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் போடுவார். அவர் செஞ்சிட்ருந்தாருங்க. நான் விறகடுப்பில் தான் சாப்பாடு செஞ்சேன் உண்மையாலுமே. உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுட்டு, இட்லி, தோசை, அப்புறம் இப்போ சாப்பாடு மட்டும் கேஸில் வச்சுட்டோம். இப்போ தான் ஆம்லேட் வந்து சுட்டுட்ருக்கேங்க. சுட்டு சாப்பிட்டோம், தூங்க போகிறேங்க. ஹாய்ங்க, வாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, நான் என்ன சாப்பாடு செஞ்சேன்னு காமிக்கிறேன், போய் பார்க்கலாம். தோசையும் விறகடுப்பில் சுட்டது தான். இட்லி சுட்டோம், காலி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அப்பா முறையாகவும் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டோங்க. உருளைக்கிழங்கு குழம்பு, சாப்பாடு, அப்புறம் ஆம்லேட்டு. இங்கே பார்த்தீங்களா, பப்பி வேற வந்து நின்றுட்டே இருந்தேன். எப்படி தான் மனம் பிடிச்சோன்னு தெரில. கரெக்டாக சாப்பாடு போகிற டைம் ஆயிடுச்சா, அதனால் வந்து நின்றுட்டே இருந்தான். என்னடா சாப்பாடு வேணுமா வேணுமான்னு கேட்டேன். ஆமாம் வேணுங்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாருங்களேன் இப்படி படுத்துக்கிட்டான்னு. எப்போவுமே அப்படிதாங்க. சாப்பாடு மட்டும் வயிறு மட்டும் பசிச்சுன்னா இங்கே வாசப்படி மேலே வந்து படுத்தாங்க. ஓகேங்க, பாய்.